ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி கறிவேப்பிலை தொகையல், கிள்ளு மிளகா சாத்துமது ரசம், கிள்ளு மிளகா ரசம், அப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி, புடலங்காய் கூட்டு, கோவக்காய் வதக்கல் எல்லாம் பண்ண போகிறேன். இதில் மற்ற ஐட்டம்லாம் நம்ம பண்ணுறது இந்த 2 ஐட்டம், கிள்ளு மிளகா சாத்துமதும் கறிவேப்பிலை தொகையிலும் நான் வீடியோக்காக எடுத்திருக்கேன். கிள்ளு மிளகா சாத்துமதுக்கு என்ன தேவைன்னாக்க, சாத்துமது பொடியே வேண்டாம், அதாவது ரசப்பொடியே வேண்டாம். புளி இந்த மாதிரி கரைச்சிக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், கொஞ்சம் புளி, நமக்கு தேவையான அளவுன்னு வச்சுக்கோங்களேன். புளி தேவையான அளவு. இதுக்கு திரும்ப பாடுறதுக்கு மிளகா வத்தல், 5 மிளகா வத்தல், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல இந்த தக்காளி பழம் புளி 2ஐயும் ஒன்றா சேர்த்து இந்த திரும்ப பாற வேண்டியதெல்லாம் முதல்ல திரும்ப பாறிடணும். திரும்ப பாறிட்டு உப்பு போட்டு அடுப்பில் வச்சு அது நல்லா கொதிக்கும்போது விட்டு நெய்யில் நுரைச்சி வந்தவுடனே நெய்யில் சீரகம் மாத்திரம் தாளிக்கணும். திரும்ப பாறணும், அதுதான் முக்கியம் நமக்கு. அதனால் இது எப்படின்னு பார்க்கலாம். கடைசியில் அடுப்பில் சாத்துன்னு வச்சுருக்கேன். அதில் புளியை போட்டேன், தக்காளி பழமும் போட்டேன், உப்பு, மஞ்சள், இந்த பக்கம் வானா போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், இல்லை மார்னிங் எங்கேயாவது வெளியில் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், சாப்பிட்டு வரோம், நைட்டு சும்மா சிம்பிளாக ஏதாவது பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமை இந்த மாதிரி ஒரு சூடாக சாதம் வடித்து இந்த மாதிரி சாத்துமது, கிள்ளு மிளகா சாத்துமது பண்ணி ஒரு அப்பளம் காய்ச்சியோ இல்லை பொரிச்சோ, இல்லை உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக திருத்தி கருமி இது பண்ணியோ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். கடுகு நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக கடுகு போட்டேன். ஒன்றும் கிடையாது, சாத்துமது பொடியெல்லாம் கிடையவே கிடையாது. என்னென்ன திரும்ப பாருங்க, சாத்துமது தான். சாத்துமது கொதிக்கிறது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து புளி வாசனை போகணும். போன பிறகு நல்லா அதை வளாவி அவ்வளோதான். வளாவியாச்சு. இது நரைக்கவும் அந்த சமயத்தில் சைடில் சீரம், நெய்யில் சீரம் தூப்பாரு. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் காய்ந்த உடனே சீராட்டு போகும். சீராங்க என்ன படப்படன்னு வெடிக்கும். அவ்வளோதான். இது அப்படியே இதில் விட்டுருங்க.
கொஞ்சம் நல்லா நுரைச்சிக்கணும். நுரைச்சிண்டா தான் டேஸ்ட்டு. அதனால் நுரைச்சிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சுடலாம். ஒரு செகண்ட் நல்லா நுரைச்சிடணும். இது மாதிரி என்ன ஒரு கொதி வச்சு அடுப்பு அனுப்பிச்சிடும். அவ்வளோதான், சாத்துமது ரெடி ஆகிடும். இன்னைக்கு கருவேப்பிலை தொகையில். கருவேப்பிலை தொகையில் பெரிய ஐட்டம் கிடையாது, இருந்தாலும் இந்த மெனுவோடு சொல்லும் பொழுது அது நான் சொல்லும்படியாக வருது. இன்றைக்கி கருவேப்பிலை தொகையிலுக்கு நல்லா கருவேப்பிலை, நிறையா கருவேப்பிலை இது மாதிரி அலம்பி வடியை விட்டு வச்சுக்கணும். கருவேப்பிலையை கூட வறுத்து அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இஞ்சி நிறைய வச்சுக்கணும் கருவேப்பிலை தொகையிலுக்கு. நல்லா இவ்வளோ இஞ்சி வைக்கணும். இஞ்சி, மிளகும் அதே மாதிரி நிறைய வச்சுக்கணும். மிளகா வத்தல் ஒரு 10 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். புளியை நல்லா இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டோம்னா நல்லா கொஞ்சம் வடித்து எடுத்துட்டோம்னா மண்ணுங்கன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் ஊற போட்டு வச்சுருக்கேன். உப்பு, வெல்லம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இதை மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சாக்க ஒரு 4-5 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தொகையல் மோர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஏதாவது டிஃபனுக்கு, தோசைக்கு அது மாதிரி வேணுன்னா கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் வச்சோம்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தேங்காய் வைக்க வேண்டாம். வேணும் அப்படி இல்லை தேங்காய் ஒரே நாளில் காலி ஆகிடும், நாங்கள் இன்றைக்கே சாப்பிட்ருவோம் அப்படின்னாக்கா தேங்காய் வச்சு அரைக்கலாம். அது ஒரு வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு கருவேப்பிலையை தனியாக கடைசியில் துளியோண்டு எண்ணெய் விட்டு நல்லா கருவேப்பிலையை நல்லா சுருளாக வதக்கிண்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் கருவேப்பிலை தொகை. இன்றைய தளிகை மெடிசனல் தளிகை. இன்றைக்கி சாதம், தொகையல், கருவேப்பிலை தொகையல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, தயிர் கலக்கலை இன்னும் சாப்பிடும்போது கலந்துக்கலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, புடலங்காய் பொரிச்ச கூட்டு, தில்லு மிளகாய் சாத்துமது, கோவக்காய் வதக்க. சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மருந்து, உணவே மருந்துங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு இது மாதிரி சாத்துமதும் இந்த மாதிரி இது இல்லாமல் பருப்பெல்லாம் ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி தளிகை பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.